பொன்னச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த விராலிமலை இன்றைய தினம் இந்த பூமி குலுங்கி கொண்டிருக்கின்றது. மக்கள் வெள்ளத்தில் இந்த அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை தொகுதி வெற்றி பெற்றுவிட்டது. எழுச்சி, ஆரவாரம், மகிழ்ச்சி இந்த வெற்றிக்கு சாட்சி. நான் வர்ற வழியில பார்த்தேன், இது மாதிரி 2 பக்க கூட்டம் வெளியே நிக்குது. இன்றைக்கு தமிழகத்துல கிட்டத்தட்ட இதோட 49வது சட்டமன்ற தொகுதியில மக்களை சந்திக்கிற எழுச்சி பயணத்துல எந்த தொகுதியிலுமே இவ்வளவு மக்கள் வரல. அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் மக்கள் வெள்ளத்துல நீதி வந்து நிக்கிற விளைய பயிர் முனையிலே தெரிகின்ற சொல்வதை போல வெற்றியுடைய அறிகுறி இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சியே சாட்சி. இந்த சிறப்பான எழுச்சி மிகு கூட்டத்திற்கு இந்த மண்ணின் மைந்தர், மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அறிவித்தார் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு என் சதன் பிரபாகர் அவர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளஞ்சிங்கங்களே, பத்திரிகையாளர் பொதுமக்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். முதல்ல இவ்வளவு நேரம் ஆனதுக்கு நீங்க பொருள் தருத வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வேக வேகமா தான் வந்தோம். ஆனா திருவயத்துக்கும் இந்த பகுதிக்கும் விராலிமலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 58 கிலோமீட்டர் தூரம் இருந்தனால கொஞ்சம் வருவதற்கு காலதாமதமாகி விட்டு அத்தனை பேரும் முதலிலே பொறுத்தர வேண்டுமாய் அன்போடு உங்களை கேட்டுக்கிறேன்.